வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. துலாம். துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்போது, துலாம் ராசிக்கு உங்களது ராசி 5ல் இருக்குது ரொம்ப சந்தோஷம், குதூகலங்கள்லாம் இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாகவும் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். 3ஆம் அதிபதி 6ல் இருக்கனால வேலை செய்வர்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். இங்கெங்கே அலையிறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இருக்கும். கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 4ஆம் இடத்துல சனி ஆட்சி பலத்தோட வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்குது. அதனால் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுவும் நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் செவ்வாய் 7ஆம் அதிபதி காதல் சார்ந்த திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. குழந்தைகளுடைய விஷயமாக சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6ல் பார்த்தோம்னா உங்களுக்கு குரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு மாற்றங்களாக அமைவதற்கான வாய்ப்புகள், நல்ல பொருளாதார ரீதியில் பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6 12ஆம் இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கடன்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய நடக்கும். ஓகேங்களா? குடும்பத்துக்காகலாம் கொஞ்சம் கடன் வாங்கி கொஞ்சம் ஃபேமிலியை ரன் பண்ணுறமான சுச்சுவேஷன், ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறது அதெல்லாம் நல்லது தான். அதெல்லாம் ஆல் இந்த கேம். ஓகேங்களா? 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன் ஆட்சியோடு இருக்கிற நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். சந்தோஷம், குதூகலங்கள், மேற்படிப்புக்காக குழந்தைகள் வெளியில் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சார்ந்த விஷயங்களும் அற்புதமாக நடப்பதற்கான வாய்ப்பு. அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது அற்புதமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் கேட்கலாம், அங்கேயே ஒரு 3 கிரகங்கள் இருக்குது. அது கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுக்கும். ராகுங்கிற ஒரு பிளானட் இருக்கும்போது நடக்காதுன்னெலாம் கிடையாது. கொஞ்சம் அதில் ஒரு போராட்டத்தை கொடுத்து ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் ரொம்ப பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் முயற்சி எடுங்க. ஏன்னா இப்போ ஒரு முயற்சின்றது ஒரு விஷயம் சில பேருக்கு ராகு ப்ளஸ்ஸாக இருக்கும். அது அவங்களுடைய ஜாதகத்தில் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்போது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிடும். அதனால் ராகுங்கிறது சின்ன தடைகளை ஏற்படுத்த முடியாது. ஒன்றும் பெரிய ஒரு டென்ஷன்ஸ்லாம் ஏற்படும். ஒரு டென்ஷனை கொடுத்து ஒரு பெரிய வெற்றியை கொடுப்போம். அதனால் இதெல்லாம் பெருசாக மைண்டில் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 5ல் இருக்கிறது குழந்தைகள் சின்ன மன வருத்தங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து சில நேரங்கள் ஏதாச்சும் இடணும் பேசிட்டு போவாங்க. அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள்லாம் நல்லா இருந்தாலும் சில நேரங்களும் சின்ன மன வருத்தங்கள் போகும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. 9ஆம் அதிபதி உங்களுக்கு 7ல் இருக்கும்பொழுது நல்ல ஒரு சந்தோஷங்கள், நல்ல ஒரு புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு பெருத்த ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். உங்களது முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நல்லாவே இருக்குது. தொழிலில் இருக்கவங்களும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாகவே இருக்கிறதா ஃபீல் பண்ணுவீங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். என்னென்னா அந்த தொழிலில் இருக்கிற ஒரு பிளான், ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன் வெளியில் சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு புணர்வு தோஷம் ஒரு மேட்டர் இருக்கனால வெளியில் உங்களது திட்டங்களை சொல்லாமல் கமக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த திட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறும். 11ஆம் தேதி சூரியன் உச்சமாக இருக்கும்பொழுது நல்ல வளர்ச்சி, நல்ல லாபங்கள்லாம் கிடைச்சி பெரிய ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கும். சார் இந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.